والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாக. அகிலத்திற்கோர் அருட்பிளம்பாய் இந்த அவனியிலே வந்துதித்த எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சுன்னத்துகளை தமது வாழ்க்கையிலே பேணி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பெயரால் மிக விரைவிலே அமரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாம் புனிதமிகு ரமலானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மகிமையை பற்றி ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு முறை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள்: எனது உம்மத்திற்கு மற்றும் இந்த ரமலானுடைய உண்மையான பலன்களையும் அதனுடைய உண்மையான நற்பேறுகளையும் தெரிந்திருந்தார்கள் என்றால், இந்த ரமலான் எங்களது வாழ்நாள் முழுக்க ரமலானாகவே இருக்கக்கூடாதா என்பதாக ஏங்குவார்கள் என்பதாக கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை நம்மவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, ஆக அப்படிப்பட்ட ரமலானிலே யாருடைய எண்ணங்கள், யாருடைய அமல்கள் இந்த ரமலான் முழுக்க மறுமை சார்ந்ததாகவும், நான் இந்த அமலை, இந்த செயலை அல்லாஹ்விற்காக மட்டும்தான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு செய்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். சர்வசாதாரணமான மாதமா இது? இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா இந்த மாதம் தொடங்கியது முதல் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி என்னென்ன விஷயங்களை செய்கின்றான்? சுவனத்தை அலங்கரிக்கின்றான், நரகத்தை எல்லாம் அடைத்து விடுகின்றான், நரகத்துடைய வாசல்களை அடைத்து விடுகின்றான். ஷைத்தான்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே விலங்கிடப்படுகிறது என்பதாக கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுக்காக அல்லாஹ் எந்த அளவிற்கு நம்மவர்களுடைய ஈமானையும் நம்மவர்களுடைய அமல்களையும் பாதுகாப்பதற்காக தன்னுடைய அடியான் தன்னை முழுமையான முறையிலே அறிந்து புரிந்து அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்கின்றான் என்பதை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள். இந்த ரமலான் முழுக்க அல்லாஹு தஆலா சில மலக்குமார்களை நியமனம் செய்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அடியார்களை நோக்கி எல்லா நாட்களும் இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்: யா பாகியல் கைர் அக்பில், நல்லோர்களே உங்களுடைய நல்ல அமல்களை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். இந்த புனிதமாக மாதத்திலே உங்களுடைய எந்த ஒரு நேரத்தையும் நல்லமலை விட்டும் இல்லாத ஒரு நேரமாக, இந்த நேரத்தில் நான் நல்லமல் செய்யவில்லை என்ற ஒரு நேரமாக ஆக்கிவிடாதீர்கள் என்பதாக நல்லோர்களை ஆர்வமூட்டுவதற்காகவும், யா பாகிய ஷர் அக்ஃபிர்,
பாவம் செய்பவர்களே, தீமை செய்பவர்களே, இந்த மாதத்திலாவது உங்களுடைய தீமைகளை விட்டொழியுங்கள். இந்த மாதத்திலாவது நீங்கள் தவறை விட்டு மீண்டு வாருங்கள். பாவத்தை முழுமையாக நிறுத்திவிடுங்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழுங்கள் என்பதாக ஒவ்வொரு நேரமும் இந்த ரமதானுடைய பிறை முடியும் வரை, இந்த ரமதானுடைய மாதம் முடியும் வரை இப்படி அறிவிப்பு செய்வதற்கென்றே மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த ரமதானுடைய மாதமுமே சிறப்புக்குரியது. இந்த ரமதானுடைய பிறை ஆரம்பித்தது முதல் இதனுடைய முடியும் பிறை தெரியும் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே மகத்துவம் வாய்ந்தது, மிகவும் கண்ணியம் வாய்ந்தது, மிகவும் மதிக்கத்தக்கது என்பதாக நம்மவர்களுக்கு ரமதானுடைய சிறப்புகளை சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, வெறுமனே சிறப்புகளை சொல்லிவிட்டு நன்மைகளை ஆர்வமூட்டக்கூடிய மார்க்கமாக நமது மார்க்கம் இல்லை. நன்மையை எந்த அளவிற்கு செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு அது ஒப்புக்கொள்ள வேண்டியதற்கான விஷயங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றையும் சொல்லித்தான் தந்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ, அவர்கள் வைக்கக்கூடிய நோம்பின் காரணமாக அவர்கள் வெறுமனே பசித்துதான் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு அதை கொண்டு எந்த ஒரு பலனுமே இல்லை என்பதாக சொன்னார்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார்கள். வருப்ப காயிமின், எத்தனையோ வணக்கசாலிகள் இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய வணக்கசாலிகள் இருக்கிறார்கள். லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லஸ் ஸஹர், அவர்கள் வணங்கக்கூடிய வணக்கம் வெறுமனே இரவு விழித்திருப்பதை தவிர வேறு எதையுமே அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக சொல்லிவிட்டு இதனுடைய தாற்பயத்தை நம் அவர்களுக்கு விளக்குகிறார்கள். வெறுமனே அமலிலே ஆர்வம் கொண்டு விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அமலை மற்றும் முழுக்க செய்வது மார்க்கத்துடைய கட்டளை அல்ல. மாறாக அந்த ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அரிசை தட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து இந்த அடியான் என்னை செய்திருக்கின்றான், என்னை அனுதினமும் என்னை குர்ஆனை ஓதுகின்றான், என்னை அனுதினமும் இஷ்ராக்கை தொழுகின்றான், தஹஜ்ஜத்தை தொழுகின்றான், 5 நேர தொழுகைகளை தொழுகின்றான், யா அல்லாஹ் இவனுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து இந்த அடியானுக்காக துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நம்ம அவர்களுக்கு வலியுறுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த அளவிற்கு இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்கிறதோ இவ்வளவு சிறப்புமிக்க மாதத்தில் கூட அல்லாஹு தஆலா யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. எந்த நிலையா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் நோன்பு வைத்துதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. ஒரு சில காரணங்களின் காரணமாக, தங்கடத்தின் காரணமாக நாம் இப்படிப்பட்ட புனிதமிகு ரமதானை கூட விட்டுவிடலாம் என்ற அனுமதியும் மார்க்கம் கொடுத்திருக்கிறது. அப்படி யார் யாரெல்லாம் இந்த ரமதானுடைய மாதத்தின் நோன்பை கூட விடலாம் என்றால், இந்த ரமதானுடைய மாதத்திலே அத்தியாவசியமான தேவையின் காரணமாக யாரேனும் வெளியூருக்கு பயணத்தில் செல்கிறார்கள் என்றால், முசாஃபிராக இருக்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட நபர்கள் இப்படிப்பட்ட ரமதானுடைய நோன்பை கூட நோக்காமல் தங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்திவிட்டு பிறகு தங்களுக்கு எப்பொழுது இதை திரும்பி நோன்பை நோக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமோ அப்பொழுது நோற்றுக்கொள்ளலாம் என்ற அனுமதியும் வழங்கி இருக்கிறது. அதே போன்று இந்த மாதத்திலே கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடியவர்களும் நோன்பை விட்டுக்கொள்ளலாம். பாலூட்டும் தாய்மார்களும் இந்த நோன்பை வைத்து அவர்களுக்கு மென்மேலும் சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்பதாக பலவிதமான அனுமதிகளை, இலகுவான சட்டங்களை அல்லாஹு தஆலா நம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதே போன்று நோயாளிகள், கடுமையான நோயின் காரணமாக இந்த ரமதானிலே பீடிக்கப்பட்டவர்களும், இந்த ரமதானிலே என்னால் நோன்பு வைக்க முடியாது என்ற அளவிற்கு ஏதேனும் நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்களும் இந்த நோன்பை, ரமலானுடைய புனிதமான நோன்பை கூட விட்டுவிடலாம் என்பதாக அனுமதி அளிக்கிறது. இவர்களெல்லாம் இந்த ரமலானிலே வைக்க முடியாவிட்டாலும் கூட ரமலான் முடிந்த பிறகு அவர்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது கண்டிப்பாக அவசியமாக எத்தனை நோன்பை விட்டோமோ
அத்தனை நோன்பையும் வைக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அது ஒருபடி மேலே சென்று எந்த அளவிற்கு நம் அவர்களுக்கு இலகுவை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் என்றால், வயோதிகர்கள் கடுமையான வயோதிகத்தின் காரணமாக உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் மென்மேலும் தங்களுடைய வயோதிகத்தின் காரணமாக இருக்கக்கூடிய பலகீனம் அதிகரித்துவிடும் என்று அச்சம் கொள்ளக்கூடிய வயோதிகர்கள் ஒருபோதும் ரமலானுடைய நோன்பை வைக்கவும் தேவையில்லை, அவர்கள் அதை கலாவும் செய்ய தேவையில்லை. மாறாக அதற்கான ஃபிதியாவை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு அதுவே போதுமானதாகும் என்பதான ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஆக நாம் எந்த அளவிற்கு இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து, இவ்வளவு சிறப்புமிகு மாதத்தில் கூட அல்லாஹ் நம்மவர்களை கட்டுப்படுத்தவில்லையே, நம்மவர்களை வற்புறுத்தவில்லையே என்பதை உணர்ந்து, அல்லாஹுடைய இரக்க குணத்தை உணர்ந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள், வாலிபர்கள், ஆரோக்கியம் பெற்றவர்கள் நாம் எல்லோரும் ஒரு நோன்பை கூட விடாமல் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி யாரேனும் ஒருவர் எந்த ஒரு தங்கடமுமே இல்லை, எனக்கு வைக்க பிடிக்கவில்லை என்பதாக அவர் ஒரு நோன்பை விட்டார் என்றால், அந்த ஒரு நோன்பிற்கு பகரமாக அவர் மௌத் வரை, அவருடைய மரணம் வரை எத்தனை நோன்புகள் வைத்தாலும் இந்த ரமலான் அவருடைய வாழ்க்கையிலே கடந்த அந்த ஒரு நோன்பு, அந்த நோன்புக்கான நன்மையை அவர் ஒருபோதும் அடைந்து கொள்ள முடியாது என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்திலும் மற்ற ஏனைய மாதங்களிலும் அதிகமாக நோன்பு நொறுக்கக்கூடிய நோன்பாளிகளுக்காகத்தான் தனிப்பட்ட ஒரு சொர்க்கத்தையே ஏற்பாடு செய்திருக்கின்றான். ரையான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா நம் போன்ற நோன்பாளிகளுக்காக மட்டுமே தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்றால், இந்த நோன்பு என்பது எப்படிப்பட்ட மகத்துவமான அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நல்ல அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்பதாக சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, அலைக பிஸ்ஸௌம், நீங்கள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதமாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத மாதமாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்களிலும் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லா மித்ல லஹு, ஏனென்றால் அந்த நோன்பு என்ற ஒரு வணக்கம் இருக்கிறது அல்லவா, அந்த நோன்பு என்ற ஒரு வணக்கத்திற்கு ஈடாக வேறு எந்த ஒரு வணக்கமுமே வராது என்பதாக நோன்புடைய மகிமையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நம்மவர்களுக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் தாலாவே தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே இப்படி கூறுகின்றான், வந்தசூமு கைருல் லக்கும், நோன்பு நோற்பது தான் உங்களுக்கு நல்லது, நோன்பாளிகளாக நீங்கள் இருப்பது மிகப்பெரிய நலவை உங்களுக்கு கொண்டு வரும். இன்குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் நோன்பு என்ற அமலை உங்களுடைய வாழ்க்கையிலே விடமாட்டீர்கள் என்பதாக நம்மவர்களுக்கு அல்லாஹு தஆலா நோன்புடைய மகத்துவத்தை புரிய வைக்கின்றான். இன்றைக்கு கூட எத்தனையோ இறைநேசர்களை நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். இன்றைய நவீன காலத்தில் கூட ரமலானுடைய மாதம் அல்லாத எத்தனையோ நாட்களிலே நபி அவர்களுடைய சுன்னத்தான நோன்புகளை விடாமல் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஆனால் நாம் நம்முடைய நிலைமையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்மிலே எத்தனையோ நபர்கள் இப்படியும் காரணம் சொல்லி நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு வைத்தால் என்னுடைய உடல்நிலை குறையும், என்னுடைய உடல் பருமனாக இருந்தால் அவை குறையும், நான் ஆரோக்கியமான மனிதனாக மாறுவேன் என்பதற்காகவும், என்னுடைய உடலிலே ஏராளமான அறிவியல் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுகிறது என்பதை கவனித்து நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் என்றால், அவர்களுடைய நியத்தின் காரணமாக அந்த நோன்புக்கான நன்மை ஒருபோதும் கிடைக்காது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, இஸ்லாத்திலே கூறப்படக்கூடிய எத்தனையோ அமல்களுக்கு எப்படியெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய நவீன அறிவியல்கள் பலவிதமான பலன்களை சொல்லலாம். ஆனால் நாம் நம்மவர்களுடைய எண்ணம், நம்மளுடைய நியத் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய கட்டளை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்பதாக நினைத்து ஒவ்வொரு அமலையும் நாம் செய்ய வேண்டும்.
அப்படி செய்தால்தான் எல்லா விதமான அமல்களும் அல்லாஹுடைய அரிசிடத்தில் போய் நம்மளுடைய அமல் நமக்காக சிபாரிசு செய்யுமே தவிர, நாம் பல காரணங்களை வைத்துக்கொண்டு இந்த அமல் செய்தால் எனக்கு இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு லாபம் கிடைக்கும் என்பதாக பலவிதமான காரணங்களை சொல்லி எனக்கு உலகத்திலே நான் நேரடியாக அந்த பலனை கண்டால்தான் இந்த அமலை செய்வேன் என்று நின்றோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த அமலுக்கான கூலியும் கிடைக்காது, அல்லாஹுடைய பொருத்தமும் கிடைக்காது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் எனவேதான் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புக்கென்றே தனியாக சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன், யார் ரமதானுடைய நோன்பை முழுமையான நம்பிக்கையோடும் நன்மையை ஆதரவு வைத்தவர்களாகவும் வைக்கிறார்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கு முன்பாக செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, ஆக நோன்பு வைப்பதின் காரணமாக ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைத்தும் அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்ற மன தூய்மையோடும் வைப்பதின் காரணமாக நோன்புக்கான நன்மை மற்றும் கிடைப்பதல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொருத்திலே இவ்வளவு வருத்தத்தோடு சொல்லி இருப்பார்கள், மன் ஹுரிம கைரஹா, யார் இந்த ரமலானுடைய நலவுகளை விட்டும் பாராமுகமானவர்களாக தடை செய்யப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்களோ ஃபகது ஹுரிம, அவர் ஒட்டுமொத்த நலன்களையும் பலன்களையும் பாக்கியங்களை விட்டும் துர்பாக்கியவான்களாக ஆகிவிடுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடுபவர்களை பற்றி பரிதாபமாக சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நோன்பே நன்மை, நோன்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களும் நன்மை. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று உணவுகள் கேள்வி கணக்கே இல்லை என்பதாக சொன்னார்கள். அதில் முதலாவது சஹருடைய நேரத்தில் சாப்பிடப்படக்கூடிய உணவு, அது நோன்புடைய ரமதானுடைய காலத்திலாக இருக்கட்டும், ரமதான் அல்லாத மாதமாக இருக்கட்டும். அதே போன்று இஃப்தாருடைய நேரத்திலே, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே சாப்பிடக்கூடிய உணவு, இந்த உணவிற்கும் கேள்வி கணக்கே இல்லை. மூன்றாவதாக விருந்தினர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு விருந்திலே சாப்பிடக்கூடிய உணவு, இந்த மூன்று உணவுக்கும் ஒருபோதும் கேள்வி கணக்கே இல்லை என்பதாக கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹருடைய உணவை அவசியம் உண்டு கொள்ளுங்கள், காரணம் அந்த உணவிலே அதிகமான பரக்கத்துகள் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹலும்மு இலா கதாஇல் முபாரக், பரக்கத்து பொருந்திய உணவை சாப்பிட வாருங்கள் என்பதாக சஹாபாக்களை சஹருடைய உணவையும் சரி, இஃப்தாருடைய நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடப்படக்கூடிய உணவையும் சரி கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வர்ணித்து அதனுடைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் ஆக நோன்பு நோற்பது மற்றும் நம்மவர்களுக்கு சிறப்பல்ல, நோன்பு காலத்திலே நாம் உண்ணக்கூடிய உணவும் நம்மவர்களுக்கு சிறப்பாக ஆகிவிடுகிறது. அந்த நோன்பின் காரணமாக நாம் பசித்திருப்பது கூட ஒரு சிறப்பாக ஆகிவிடுகிறது. அந்த நோன்பின் காரணமாக அந்த நோன்பாளுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய வயிற்றுடைய காலியாக இருப்பதின் காரணமாக வாயில் வரக்கூடிய துர்வாடை கூட அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட மிக நறுமணமுக்கதாக ஆகிவிடுகிறது என்றால், இந்த நோன்பு என்பது முற்றிலுமே சிறப்புக்குரியது. இந்த நோன்பிலே எந்த ஒரு பகுதியுமே வீணானதோ அல்லது சிறப்பு குறைந்ததோ என்று சொல்ல முடியாது என்ற அளவிற்கு ஒட்டுமொத்த நோன்புமே ரமதானுமே சிறப்பு என்பதை உணர்ந்து முழுமையான முறையிலே நோன்பு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நோன்புடைய ரமதானுடைய எல்லா விதமான அமல்களை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த ரமதானிலே இதுவரை தங்களுடைய வாழ்க்கையிலே நான் அழுததே இல்லை, நான் அப்படிப்பட்ட வீரன் என்பதாக தங்களை மார்தட்டி கொள்பவர்கள் இந்த ஒரு ஹதீஸை கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துர்பாக்கியவானுடைய நான்கு நிலைகளை சொல்கிறார்கள். அதிலே முதலாவது ஜுமூதுல் ஐன், அவனுடைய கண்ணிலிருந்து ஒருபோதும் கண்ணீரே வராது என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, இந்த ரமதானிலாவது அல்லாஹ்விடத்தில் அழுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு துஆ செய்து இந்த ரமதான் முடியும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று நாம் திரும்பக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்க, அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டாம். ஒட்டுமொத்த ரமதானுடைய சிறப்புகளையும் முழுமையான முறையிலே பெற்று இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நல்ல ஒரு சீரும் சிறப்புமான வாழ்க்கையை வாழ்ந்து
மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் பெறுவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் காதும் சுன்னத்துல்